கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான பொழுதிலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பிரதேசங்களில் இருந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு கொழும்பு, அங்கே மாத்தளை, பண்டாரவளை, அங்கே அப்புத்தலை, ட்ரிங்கோ, அங்கே அம்பாறை, வேறு மன்னாரில் நடக்கிறபடியாக இப்படியாக குருநாகலை மறந்துட்டோம். அப்படியாக வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் செய்திக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வை செய்ய போகிறோம். அதாவது புத்தக வெளியீடு. இதை குறித்து பேசணுமா? இதை குறித்து நீங்கள் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சில பேருக்கு அது தெரியாது. இது ஒரு அருமையான ஒரு பகுதி தான். என்னென்று பார்க்கும்போது சிங்களத்தில் சொல்லுங்க. දෙවියන්වහන්සේ නාමයට ගෞරවයක් වේවා. ඔබ සියලු දෙනාම විශ්වාසක නාමයෙන් අපි ඉතා ආදරයෙන් පිළිගන්න අතර පැමිණ සිටින සියලුම දෙවියන්වහන්සේගේ දරුවෝ වෙනුවෙන් විශේෂයෙන්ම මන්නා ප්‍රදේශයේ ඉන්න සහෝදරයෝ, ඒ වගේම මාතලේ, තිරුණාමලේ, කුරුණෑගල, කොළඹ, බණ්ඩාරවල, යාපනය සියලු අධිවන්තයන් අපි ඉතා ආදරයෙන් ගෞරවයෙන් පිළිගන්නවා. අද දවසේ තුන්වෙනි දින දෙවියන්වහන්ස අපිට මාසයේ මහත්දේ උන්වහන්ස අපිට කරන්න යනවා. ඊට ප්‍රථම අද මුලින්ම තියෙන දෙයක් තමයි අපි පොත් ප්‍රකාශනයක් එළි දක්වන්න යනවා. අන්තිම කාල පණිවිඩයේ ඒ දේශනා පොතේ සිංහල පරිවර්තනයක්. මම හිතන්නේ මෙච්චර කාලයක් සිංහල පරිවර්තනයේ පොත් ඉතා සීමිත ප්‍රමාණයයි අප තුළ තියෙන්නේ. එම නිසා මෙම සිංහල පණිවිඩය එළි දක්වන්න යනවා අද දවසේ. ඔයගොල්ලෝ සියලු දෙනාම ඒක පිළිගන්න කියා ඉතා ආදරයෙන් ඉල්ලා සිටිනවා. ஆமாம். நான் சொல்லாததையும் அது நிறைய சொல்லிட்டேன். ரைட், ஓகே, அது நல்ல விஷயம். ஏனென்றா இனி தான் அதை சொல்ல போகிறேன். அதனால் அந்த பிரயாசங்கள் உண்மையாகவே பாராட்டத்தக்கது. அதனால் என்னையும் உதவிக்கு கேட்டிருந்தார். ஆனால் நான் சொன்னேன்னா இப்போ இந்த டைம் எனக்கு பிஸியாக இருக்கிறபடினால அடுத்த புத்தக வெளியீடுகளில் நாங்கள் எங்களால் முடிந்த பங்களிப்பை தருகிறோம் என்று. அதனால் இந்த புத்தக வெளியிட பிரயாசப்பட்டவர் உண்மையாகவே அருமையான சௌரன் மேவின், அவருடைய அருமையான மனைவி டிலிஷா, அதே நேரம் விசேஷமாக குருநாளர் சபையின் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் மற்றும் இருக்கிறாங்க. அவருடைய பேரை சௌரன் கௌரவிப்பார். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் இந்த செய்தியானது தமிழிலே இங்கிலீஷில் வந்தாலும் சிங்கள ஜனங்கள் மத்தியிலே, இலங்கையை பொறுத்தவரையிலே சிங்களவர்கள் அதிகம். ஆனால் அந்த சிங்கள ஊழியமானது அது மிக குறுகினதாக இருக்கிறது. அதனால் இந்த ஊழியங்கள் ஜனங்கள் மத்தியிலே அது கடந்து செல்ல வேண்டும் என்று அங்கே அவர் எப்போயுமே பிரயாசப்பட்டு நடக்கப்பார். எப்பயுமே தேவன் எதை கொடுத்தாரோ அதை மட்டும் செய்ய விரும்புகிறவர் நானாக இருந்தபடினால நான் சொன்ன நம்புகிறேன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். தேவன் உங்களுக்கு அப்படி ஒரு தாளந்தை வைத்திருக்கிறபடினால நீங்கள் செய்யுங்க. நாங்கள் எப்பயுமே பக்கபலமாக இருப்போம் என்று. ஆமென். அதனால் அவருடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. තවත් පොඩි දෙයක් මම එකතු කරන්න යනවා. මොකද මෙම සිංහල පණිවිඩය කියන සිංහල පරිවර්තනයේ පණිවිඩය ගැන ඉතාමත් උනන්දුවක්. මොකද ලංකාව ගත්තාම සිංහල සහෝදරයෝ, අපි හිතමුකෝ සිංහල සහෝදරයෝ වැඩිපුරම ඉන්නේ. ඒ නිසා මෙම සිංහල සේවය අන්තිම කාල පණිවිඩ දූතයාගේ පණිවිඩය ගැන හැමතැනම යන්නේ නැහැ.
ඒ නිසා තමයි සහෝදර මර්වින් එයාගේ තුල දෙවියන් වහන්සේ කතා කරලා තියෙනවා මේ සිංහල පණිවිඩය කොහොම හරි මේ සෙනඟ තුල යන්න ඕන කියලා. ඒකද සහෝදරයා ඊටාමත් උනන්දුවෙන් මෙම කාර්යය කරන්න බොහොම මාංශ වෙනවා. මොකද එතුමාගේ බිරිඳ ඊට පස්සේ කුරුණෑගල සභාව වෙන මගේ දරුවා සහ මගේ අදේලිවන්ත ගොඩක් ඉන්නවා මගේ අනිත් දරුවෝ ඒ එකතු වෙලා. මොකද සහෝදරයා කියන එයාට මේ වරේ එකට එකතු වෙන්න බැරි වුණා. මොකද මේ අපි රැස්වීම තියෙන නිසා ගොඩාක් වැඩ තිබෙන නිසා මාංශනේ ඊළඟ පොත පත්‍රිකාව අපි එළි දක්වනකොට ඒක ත්‍රිකුණාමලේ සහෝදරයා මේකට එකතු වෙනවා. අපි සියලු දෙනා එකතු වෙලා දෙවියන් වහන්සේගේ පණිවිඩය නැත්නම් දෙවියන් වහන්සේගේ වචනය දෙවියන් වහන්සේ හිතපු දේ අපි තුලින් උන්වහන්සේ කරන්න உன்வாசல் அப்படி கப்பவேணும் කියලා சகோதரா කියනවා. ஆமென். அதே போல உங்களுடைய சபைகளிலும் தாளந்துள்ளவர்கள், ஏனென்றால் தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு மனிதனை தேவன் தனக்காக அழைப்பாரானால் அவனுக்கு சேவை இல்லாமல் அழைக்க மாட்டார். ஆமென். நிச்சயமா இருக்கா இல்லையா? ஏனென்றால் ஒரு கம்பெனியில் அல்லது அரசாங்க தொழிலாக இருந்தாலும் சும்மா வந்து ஒரு பொசிஷன் ஒரு ஸ்தானத்தை தருவாங்களா? சொல்லுங்கள், தரவே மாட்டாங்க. சம்பளம் சும்மா தருவாங்களா? அதே போல் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு மனிதனை தேவன் அழைப்பாரானால் அவனுக்கு எங்கேயோ ஒரு இடம் இருக்கிறது. ஆமென். அதனால் அப்படியானவர்கள் அங்கே நீங்கள் வருகிற வேளையிலே நிச்சயமாக அதை நாங்கள் செய்ய முடியும். அதனால் நாங்கள் இங்கிலீஷில் இருந்து டைரெக்டாக வந்து சிங்களத்தில், அதே நேரம் சிங்களம் பார்க்கக்குள்ள தமிழ்லையும் நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் ஒரு வசனம் கூட ஒரு மனிதனுடைய செய்தியை மாற்றிடும். ஆமென். சொல்ல முடியுது. ஆமாம். විශේෂයෙන් කියනවා ඔබ මේ සියලු දෙනා වෙලා ඉන්න ඔයගොල්ලන්ගේ සභාවෙනොත් මේ වගේ කැපවීම කරන්න පුළුවන්. දෙවියන් වහන්සේ නිකම්ම කෙනෙක්ව ගේන්නේ නැහැ. දෙවියන් කඳවන්නේ නැහැ. යම්කිසි දෙයක් උන්වහන්සේට ඔයගොල්ලන්ගේ දීමනාව නැත්නම් ඔයගොල්ලන්ට හැකියාවක් තියෙනවා. ඒ හැකියාව එලි දක්වන්න කියලා අපි හිතනවා ඔයගොල්ලෝ සියලු දෙනාම ওই සභාවේ කවුරුහරි එහෙම කෙනෙක් ඉන්නවනම් ඒ අයට ධෛර්යමත් කරන්න. මොකද මේ අන්තිමපාල දූතයාගේ පණිවිඩ විශේෂ දෙන ඉංග්‍රීසි භාෂාවෙන් සහ දෙමළ භාෂාවෙන්. සිංහලයට පරිවර්තන කොට එක වචනයක්වත් වැරදෙන්න බෑ. එක වචනයක් එක වාක්‍යයක් වැරදුනත් ඒක සම්පූර්ණ වෙන්නේ නැහැ. නැත්නම් ඒක වැරදිකාරය වෙනවානේ. ඒ නිසා අපි සියලු දෙනාම එකතු වෙලා දෙවියන් වහන්සේගේ කරුණාව අරගෙන මේ දේ කරන්න සියලු දෙනාම එක්සිත් වෙන්න කියලා මම ආරාධනා කරනවා. ஆமென். ஏனென்றால் நான் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த மெசேஜ் புத்தகத்தில் ஒரு தவறினாலே எப்படி லுசிபர் தன்னுடைய ஒரு பகுதியை கூட்டிகிட்டு போன மாதிரி இந்த மெசேஜில் வந்து ஒரு சின்ன தவறு கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. அதாவது வாய்ஸ் ஆஃப் காட், அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த வாய்ஸ் ஆஃப் காட் வில்லியம் மரியம் பிரணாமுடைய அந்த மெசேஜ் எடுத்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒரு வேர்டை மாற்றி போட்டாங்க. என்ன வேர்டுண்டா, நான் தீர்க்கதரிசி பிரசங்கிக்கிறார், நாம் இந்த 1000 வருஷ அரசாட்சியை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் பிரசங்கிக்கிறோம். இங்கிலீஷில் மெசேஜை பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாங்க இருக்கிறோம்ண்டாங்க. මොකද මම එක අපි සියලු දෙනාම දන්නවා මේ මැසේජ් එක කියන දෙවියන් වහන්සේගේ මේ අන්තිම තුදාගේ පණිවිඩේ ඉන්දියාවේ එක සභාවක් ඒ දේශනා කරනකොට කියනවා ට්‍රාන්ස්ලේට් කරනකොට එතනදී ඒගොල්ලෝ ට්‍රාන්ස්ලේට් කරනවා. මොකද දෙවියන් වහන්සේගේ 10 වෙනි 1000 வருஷம் ඒක 10 වෙනි වර්ෂයේ ඇවිල්ලා කියලා. නේ අපි ඉන්නේ ඇවිල්ලා කියලා. தீர்க்கதரிசி பிரசங்க எதிர்நோக்கி இருக்கிறோம். ඒක අනාගත වාක්‍යතුමා කියන ඒ ගැන මම බලාපොරොත්තු ඒ අන්තිම ඒ 10 වෙනි අවුරුද්ද ගැන මම බලාපොරොත්තු වෙනවා කියලා. නමුත් එතන ට්‍රාන්ස්ලේෂන් කරපු කට්ටිය කියනවා අපි ඒ 10 වෙනි දවසේ ඉන්නවා කියන එක. කියන්නේ එක වචනයක් වැරදුනාම ඒ සියලු දේම වැරදුනා. ஆமென். இதை நீங்கள் அதனால் இலங்கையை பொறுத்தவரை இந்தியாவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அரைவாசி பேர் நாங்கள் மிலேனியம் அரசாட்சியில் இருக்கிறோம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அந்த மெசேஜ் அந்த புக் வெளியிட்டவங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இது தவறு ஏற்பட்டு விட்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் பிசாசு போய் உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்துட்டால் கௌரவம், ஒரு மனிதனுக்கு
எப்படி சொல்கிறது, ஈகோ தன்மை இருக்குது. அப்போ அதாவது நான் ஒரு தவறு விட்டுட்டேன்னா அந்த தவறை நான் இப்படி பிரசங்கிச்சிட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்கிறதுக்கு பிசாசு விட மாட்டான். ஏன்னா எப்பயுமே மேட்டிமை எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா ஆனால் நீங்கள் தீர்க்கசியை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், நான் இப்படி ஒரு காரியத்தில் இப்படி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க, கர்த்தருடைய தூதனானவர் வந்து பிரசங்கிக்கிற வேளையில் தான் என்னுடைய தவறை உணர்ந்து கொண்டேன்னு அவர் சொல்கிறேன். ரைட். ඒ කියන්නේ අපි පළමුව වැරද්දගත්ත සියලු දේම වැරදෙන්න පුළුවන්. ඒ නිසා අනාගත වාක්‍යතුමත් කියන දෙවෙන එයාගේ තුලින් වැරදුණත් එයා දෙවියන් වහන්සේගේ දූතයා ළඟට ගියොත් ඒ සමාව ඉල්ලලා ඒ දේ අරිගස්ස ගන්න පුළුවන්. නමුත් එතනදී මොකද වෙන්නේ? අද යක්ෂයා බලන්නේ අපිට කොතනද වැරදෙන්නේ කියන එක විතරයි යක්ෂයා බලන්නේ. ඒක වැරදුණත් අපි මුළු ජීවිත කාලෙම අපිට අරිගස්සන්න බැරි වෙන්න යක්ෂයා අපි තුලින් ක්‍රියා කරන්න පුළුවන්. ஆமென். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தவங்க இன்னும் திரும்பல. එම ආපු කටිය තාම ඒගොල්ලෝ හරිගස්ස කරගත්තේ නැහැ ඒ දේ. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் மிலேனியத்தில் இருக்கிறோம், ඒ නිසා ඒගොල්ලෝ කියන අපි දැන් දසවෙනි අවුරුද්දේ තමයි සිටින්නේ. எங்களுக்கு நாங்கள் உன்னதத்தில் இருக்கிறோம், අපි උසස් ඒ කියන්නේ අපි දෙවියන්ගේ රාජ්‍යයේ ඉන්නවා. அதனால் எங்களுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. ඒ නිසා අපිට බෞතිස්ම අවශ්‍ය නැහැ. என்ன சொல்கிறது, ராத்திரி ராபோஜனம் வேணாம். ඒ නිසා අපිට රාත්‍රී භෝජන අවශ්‍ය නැහැ. இப்படியான பல காரியங்களில் இருக்கிறத நாங்கள் ඒ பார்க்கிறோம். නිසා ඒගොල්ලෝ මෙවැනි දේවල් වලින් ඉවත් වෙලා ඉන්නවා. ஆமென். அதனால தான் நான் பிரட்ட சொன்னேன்னா அதிக கவனம். ඒ නිසා තමයි මම සවලට කිව්වේ ඉතාමත් උනන්දුවෙන් ඉතා පරිස්සමින් මේ දේ අපි කරන්න ඕනේ කියලා. அப்போ அதுக்கு பிற்பாடு வந்தவர்கள் தவறு இல்லை, பிற்பாடு வந்தவர்கள் அந்த எங்க தவறு ஏற்பட்டது என்பது அவங்க அறியல. ඒ නිසා ඒකට පිටිපස්ස ආපේ කොතනද වැරදිනේ කියලා ඒගොල්ලෝ හිතාගත්තේ නැහැ. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காட் நாங்கள் தவறு விட்டுட்டோம் உங்களை மன்னிங்கன்னு அவங்க அறிக்கை விட்டுட்டாங்க. வாய்ஸ் ஆஃப் காட் வந்து தவறு விட்டுட்டோம் உங்களை மன்னிங்கன்னு அறிக்கை பண்ணிட்டாங்க. වයිස් ඔෆ් ගෝඩ් කියන ඒ සවාව අපේ තුලින් වැරද්දක් වුණා කියලා ඒගොල්ලෝ සමාව ඉල්ලුවා. ஆனால் எல்லாமே முடிஞ்சு. ඒ සියලු දේම ඉවර වුණා. ඒ සමාව ඉල්ලුවට වැඩක් වුණේ නැහැ. அப்போ அதனால் டைரக்ட் இங்கிலீஷில் இருந்து தமிழ்லையும் பார்த்து சிங்களத்திலையும் பார்த்து தான் நாங்கள் அதிக கவனத்தோடு செய்கிறோம். ඒ නිසා තමයි අපි ඉංග්‍රීසි සහ දෙමළ කියන ඒවා ඉතාම පරිස්සමින් සිංහලයට පරිවර්තනය කරා. ஆமாம். அப்போ அதனால் இங்கிலீஷ் டேலண்ட் உள்ளவங்க, சிங்கள டேலண்ட் உள்ளவங்க, தமிழ் டேலண்ட் உள்ளவங்களை நாங்கள் அழைக்கிறோம். ඒ නිසා සිංහල ඉංග්‍රීසි හොඳට පුළුවන් අය, සිංහල හොඳට පුළුවන් අය, දෙමළ හොඳට පුළුවන් අය ඉන්නවනම් අපිත් එක්ක එකතු වෙන්න මේ කර්තව්‍ය කරන්න. ஆமென். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි. நாங்கள் இப்போ புத்தக வெளியீடுக்காக நாங்கள் சௌரனை அழைக்கிறோம். அதே நேரத்தில் நீங்கள் ஊழியக்காரர்கள் முன்பாக வந்து இந்த நிகழ்வை எப்படி சொல்கிற கௌரவிக்குமாறு உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ඒ නිසා පොත් ප්‍රකාශනය කරන්න සහ ඒකට මුල් වෙච්ච සහෝදර මර්වින් අපි බාර දෙනවා. දෙවියන් වහන්සේගේ සේවයෙන් ඉදිරියට ඇවිල්ලා උන්ව ප්‍රශංසා කරන්න කියලා අපි ඉල්ලනවා. இருக்குது உங்கள் குடும்பத்தில் 3 பேருக்கு கொடுங்க, அதை விட நீங்கள் எனக்கு தேவை இல்லை நான் கொடுங்க. நான் கொடுக்கவா? யார் யாருக்கு? அந்த சிங்களாக்கள் அவங்கள வந்து அவங்களுக்கு ஒன்று அவங்க 2 பேருக்கு 2 கொடுப்போம். வேறு 2 பேருக்கு தேவை துவாரம் வந்து மற்ற பிறகு சிங்கள அடுத்த பிறகு அந்த நீங்கள் 3 பேருக்கு கொடுத்துட்டேன். விசுவாசி ஆளுக்கு விசுவாசிக்கு 5 விசுவாசிக்கு யார் 5 பேர் யார் விசுவாசி கொடுக்குறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்கு நான் மட்டுமல்ல, இதில் அநேகர் பங்கெடுத்திருக்கிறாங்க. நான் எல்லாரையும் ஒரு மேடைக்கு கூப்பிட விரும்புகிறேன். මෙම කාරණයට මම විතරක් නෙමෙයි මේකේ පොත් ට්‍රාන්ස්ලේට් කරන්න ගොඩක් අය උදව් වෙලා තියෙනවා. ඒ නිසා ඒකට එකතු වෙච්ච සියලු දෙනාම මේ ඉස්සරහට පැමිණෙන්න ගියා මම ආරාධනා කරනවා. එන්න තව එන්න හරි. ஒரு புத்தகத்தை 2 பேருக்கு கொடுப்போம். එච්චර දෙන්නේ? 5 பேர் 5 பேர்னா
இந்த மணியில் அதாவது 5 ஊழியக்காரர் கொடுக்க போகிறீங்க. அதில் நீங்களும் ரூபம் பெறுவதும் அவங்க 3 பேரும். இதில் 5 விசுவாசிகள் அதை செலக்ட் பண்ணி சேபா ஆன்லைன் பேர்கள் இருக்க சொல்லுங்கள். திலிஷா, சகோதரி திலிஷா, சகோதரி கிரேஷினா, கிறிஸ்டினா, அபியா, ஷேபா. இந்த ஒரு பிரயாசம் லேசுப்பட்ட விஷயம் அல்ல. ஏன்னா கர்த்தவிய இதா லேசி பாசுவைக்கன்னா நெமே நாங்களும் ஆரம்பத்தில் அப்படி தான் நினச்சோம். அவளத்தையும் நான் ட்ராஃப் எடுத்துட்டு ஒரு நாளில் பிரதர் 2 புத்தகம் முடிப்போம் அப்படின்னு சொல்லி අපි හිතුවේ ඩ්‍රාප් එක අරගෙන එක දවසෙන් පොත් 2ක් විතර අපිට අදා ගන්න පුළුවන් කියලා හිතුවේ. ஆனால் நாங்கள் ட்ரான்ஸ்லேஷனுக்கு உட்கார்ந்ததுக்கு பிறகு අපි පරිවර්තනයේට ඉඳ ගන්නකොට ஒரு பெரா, அதாவது ஒரு பந்தியை நாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண கிட்டத்தட்ட எங்களுக்கு பந்தியை ட்ரான்ஸ்லேட் பண்ண 2 மணித்தியாலம் போச்சு. ඒ කියන්නේ ඒ පොතේ එක කොටසක්, ඒ කියන්නේ මාතෘකාවට එක කොටසක් ගත්තාම பெரா ඒක පෙරා එකක් ගත්තාම ඒකේ පරිවර්තනය කරන්න හඩුම ගාන පැය 2ක් විතර යන්න ඕන. පැය 2ක්. அப்போ தான் விளங்கிச்சு எங்களோட வேதத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு. එතකොට තමයි අපිට හිතුනේ අපි එක කෑල්ලක් මේක ට්‍රාන්ස්ලේට් ඒකන පරිවර්තනය කරනකොට ඔච්චර වෙලාවක් ගන්නවා නම් අපි අතර තියෙන මේ බයිබලය, ඒ කියන්නේ සුද්ධ වූ බයිබලය අපිට පරිවර්තනය කරලා දෙන්න ඒගොල්ලෝ කොච්චර වෙලාවක් ගන්න ඇද්ද? இத்தனை பேருடைய பாடுகள், சிரமங்கள், தியாகங்களுக்கு மத்தியில் நம்ம கையில் வேதத்தை வச்சிருக்கிறோம். ඒ කියන්නේ කොච්චර දෙනෙක් කී දෙනෙක්ගේ මාංශය උපකාර මත තමයි අපි මේ දෙවියන් වහන්සේගේ, ඒ කියන්නේ මේ බයිබලය අපි අතේ තියෙන්නේ. ஆனால் நம்ம வீட்டில் பைபிள் எங்கே இருக்குது? නමුත් අපේ ගෙවල් වල අපේ නිවස් වල බයිබලය කියන මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කොතනද අපි තියාගෙන ඉන්නේ? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கையில் தூக்கிட்டு வருவோம். සමහර විට ඉරිදාට පමණයි අපි දෙවියන් මේ බයිබලය අපි අතට ගන්න. ஆமென். நாம் உணரணும். අපි හිතන්න ඕනේ. நாம் அதிக நேரம் எடுக்க விரும்பலை. අපි ගොඩක් වෙලාව ගන්න வார்த்தைக்கு கொடுக்கணும், சகோதரன் வார்த்தைக்கு கொடுக்கணும். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුගමනය කරන්න ඕනේ. அருமையான கொழும்புலேருந்து வந்திருக்க 3 ஊழியக்காரர்களை நாங்கள் அழைக்கிறோம் அந்த புத்தகத்தை ඒ නිසා අපි கொடுக்கறதுக்கு. දෙවියන් වහන්සේ තුන්දෙනාව මෙම මිසානෙට එන්න කියලා ආරාධනා කරනවා. பிரதர் ப்ளீஸ் கம். நீங்கள் 2 பேர் முடிச்சது. அழைப்பு விடுங்க. சிங்களத்தில் இருக்கிறார்கள். துஷாரி சிஸ்டர் வர்றாங்க. 5 பேர் புத்தகத்தை எடுக்கலாம். துஷாரி சிஸ்டர், තුෂාර සහෝදරයට එන්න කියනවා අපි. அதை விட சிங்களம் மட்டும் தெரிஞ்சாக்கள் வர்றது. ඒ නිසා සිංහල කියවන්න පුළුවන් අය ඉන්නවනම් එන්න. 5 දෙනෙකුට තියෙනවා අවස්ථාවක්. இல்லை இந்த අපුතල සහෝදරයා එන්න පුළුවන්. ඔව්. நீங்கள் கொடுங்க. நீங்க கூட நீங்க கொடுங்க. இல்ல நீ நீ கூட கொடுங்க. நான் எடுறேன். நான் கூட. நான் அக்கல. நீங்க தானியா எங்க? ஃபோட்டோஸ் எடுங்க. இந்த போட்டோ. அம்மா வர சொல்லுங்க. சிஸ்டர் வா. மெரியாம் சிஸ்டர் நீங்கள் வா. வேறு சிங்களம் மட்டும் மேசியா. ஓகே 5 தானே? சரி 5 பேர் சரி. அந்த பக்கம் அப்படியே நாங்கள் ஃபோட்டோ கிட்ட வந்து கிளியராக இருக்கும். ஃபோட்டோ கிட்ட வந்து கிளியராக எடுங்க. சார் பழமைக்கு நாடுதேன் சார். அரே கை கொண்டு கத்துறாங்க. भविष्य देवना आशीर्वाद कर. கண்டிப்பாக வாசிங்க. இதில் இருக்கிற
ඔය ගත් පොත් ගත් සියලු දෙනාම පොත හොඳට කියවලා බලන්න. ஆமென். அதே மாதிரி இந்த செய்தியை மொழிபெயர்க்க உதவிய அருமையான சகோதரிகளை அவங்களுடைய ஜீவியத்தை ஆசீர்வதிக்கணும். மென்மேலும் அந்த காரியங்களை செய்ய தேவன் அவங்களுக்கு பலத்தையும் தைரியத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கணும். ඒ නිසා මෙම පොත පරිවර්තනය කරන්න මේ 5 දෙනා විතරක් නෙමෙයි තවත් ඉන්නවා. ඒ අයට අපි දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් ගෞරවය කරනවා. ඒ වගේම මේගොල්ලන්ගේ සියලු දේවල් සාර්ථක වෙන්න කියලා සියලු දෙනාම ඒගොල්ලෝ වෙනුවෙන් යාත්‍රා කර තව ඉදිරියට මේ වගේ පොත් රාශියක් දෙවියන් වහන්සේ සේවය වෙනුවෙන් ඒගොල්ලන්ගේ අරහ පරිවර්තනය කර ගැනීම සඳහා ඒකන දෙවියන් වහන්සේගේ ඥාණය, ශක්තිය, ධෛර්යය ලැබේවා කියලා සියලු දෙනාම යාත්‍රා කරන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා. ඔබ සියලු දෙනාට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. இன்னொரு சகோதரன் நினைவுபடுத்தணும். எமது குருநாகல சபையில் சகோதரன் தோமஸுடைய மகன் ஜெரோம். තව එක්කෙනෙක් ඉන්නවා සුපි කරන්න කුරුණෑගල සභාවේ සහෝදර තෝමස්ගේ පුතා ජෙරෝම් කියන සහෝදරයා අද ඇවිල්ලා නැහැ මෙතනට. එයාටත් අපි දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් එයාට ස්තුති කරනවා. அவரும் ஆரம்பத்தில் இருந்து இந்த புத்தகம் முடிகிற வரைக்கும் எங்களோடு மணித்தியால கணக்கு நின்று பிரயாசம். ඒ සහෝදරයා පටන් ගන්න සිට පොත ඉවරනකම් අපි සමග ඉඳලා ඒ වැඩකටද සාර්ථක කර ගැනීමට උදව් කරන නිසා දෙවියන් වහන්සේ වුවත් ආශිර්වාද කරයි කියලා. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ඒ ඔබ සියලු දෙනාටම ස්තුතියි. இந்த இதை கட் பண்ணிட்டு கட்